செக்குலர் பரவலர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கிறேன். சட்டமன்றத்துல தாவேக அரசாங்கம் பட்ஜெட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட்ஜெட் பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆய்வாளர் கிடையாது. ஓகேவா? பொருளாதார நிபுணர் கிடையாது. ஆனா, சில கேள்விகள், சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அத நான் அடுத்த வீடியோல நான் தெளிவா பேசுறேன். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 விஷயத்த பத்தி நம்ம பேசியே ஆகணும். முதல் விஷயம், தாவேகா அப்படின்ற அந்த கட்சியோடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்த நமக்கு எழுப்புனுச்சு. என்னடா திடுதிப்புன்னு இவ்ளோ தொகுதி ஜெயிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில ஸ்டாலின் அவர்கள தோற்கடிக்கிறாங்க. எப்படி இது சாத்தியம்? என்ன நடந்தது? ஏதோ ஒரு குளறுபடி எதுவும் நடந்துச்சா? அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதே சூழல்ல ஆதவ் அர்ஜுனா தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சார டயத்திலே சொல்லிட்டாரு, "கொளத்தூர்ல ஸ்டாலின நாங்க தோற்கடிச்சு காட்டுறோம். கண்டிப்பா அவர் தோத்துருவாரு" அப்படின்னு உறுதியா சில விஷயங்கள பதிவு பண்ணாரு. சரி, ஓகே. வளர்ந்து கெட்டவரு ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லி நம்ம எல்லாருமே கடந்து வந்துட்டோம். ஆனா, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அது ஒரு விஷயத்த ஒத்துக்கிடுச்சு. என்னன்னா, கொளத்தூர்ல இவிஎம் மிஷின்ல கிட்டத்தட்ட ஒரு 5 இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகல. அது கோளாறா இருக்கு. 14 இவிஎம் மிஷின்ல வாக்குகள் எண்ணப்படுது. இந்த 14 இவிஎம் மிஷின்ல 5 இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகல. அதுல ஏதோ சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்தே ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு திமுகவுடைய வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ இருக்காரு இல்லையா? அவருடைய தலைமையில ஆய்வு அங்க நடக்குது. தாவேகா சார்பாவும் சில நபர்கள் போய் நிக்கிறாங்க. ஓப்பனா 2 பேர் மத்தியிலயும் அந்த இவிஎம் மிஷின செக் பண்ணி காட்டும்போது 5 இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகல. அது தப்பான சில தகவல குடுக்குது. அங்க ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு இப்போ கன்ஃபார்ம் செஞ்சிருக்காங்க. இப்ப என்ன கேள்வினா, அப்ப தமிழ்நாடு முழுவதும் இவிஎம்ல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஆணித்தரமா சொல்ல முடியும். ஏன்னா 108 தொகுதி ஜெயிக்கணும். 106 தொகுதிகள்ல ஜெயிக்கிறாங்க. 106 தொகுதியில ஜெயிக்கிறாங்கன்னா, இது மிகப்பெரிய ஒரு நம்பர். அதுவும் எடுத்தெடுப்புல ஒரு கட்சி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். மறைமுகமா ஏதோ இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. குறிப்பா கரூர்ல நடந்த அந்த கொலைக்கு பின்னணியில சில முக்கிய நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க விஜய காப்பாத்துறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. குறிப்பா விஜய் சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் ரொம்ப தைரியம் ஆயிட்டாரு. நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்கு யாரோ குடுத்திருக்காங்க. பின்னணியில யாரோ சில நபர்கள் விஜய இயக்குறாங்க. 2வது மார்ட்டினோட குடும்பத்துல இருக்கக்கூடிய லீமா ரோஸா இருக்கட்டும், அதிமுகவுடைய வேட்பாளர் லால்குடி, தாவேகாவினுடைய அமைச்சர், இப்ப தற்போதைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், அதே மாரி பாண்டிச்சேரியில அவருடைய மச்சான் ஜோஸ் மார்ட்டின் நெனைக்கிறேன். அவரா இருக்கட்டும் 3 பேருமே எலக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. மக்கள் என்ன மார்ட்டினுடைய குடும்பத்த பார்த்து ஓட்டு போட்டாங்களா? இல்ல. இல்ல, மக்கள் அப்படி போடல. அங்க ஏதோ சில குளறுபடிகள் நடந்திருக்கு. அங்க ஏதோ சில விஷயம் ரொம்ப நம்மளோட நாலேட்ஜ்க்கு எட்டாத அளவுக்கு அங்க மறைமுகமா ஏதோ சில விஷயம் நடந்திருக்குன்னு மட்டும் நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா, ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதிய ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப நல்லாவே டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. இங்க ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு. இன்னைக்கு அத தேர்தல் ஆணையமே ஒத்துக்கிட்டாங்க. 14 இவிஎம் மிஷின்ல 5 இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தப்பட்டு விளக்கம் அவங்க தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா வரும்னு சொல்லி என்.ஆர். இளங்கோ பதிவு பண்றாரு. அப்போ இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஏன்னா வி.எஸ். பாபு மாதிரியான கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய கந்துவெட்டி சார்ந்த ஒரு நபர் ஜெயிக்கிறாருன்னா அது சந்தேகம் தானே. ஏன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் வி.எஸ். பாபுனுடைய வரலாறு என்னன்னு. அரசியல் இருக்கக்கூடிய ஊடகத்துல பணிபுரியக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் வி.எஸ். பாபுடைய பின்னணி என்னன்னு. அவரு சாதாரண ஆள் இல்ல. கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நபர். அவரு கந்துவெட்டிக்கு பணம் குடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்கள டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அவர் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கு. அப்போ ஸ்டாலின் மாதிரியான ஒரு முன்னாள் முதலமைச்சர் தோற்கடிக்கப்படுறார்னா, இந்த சைடு மக்களுக்கு எதிராகவே வேலை பார்த்து, மக்களுடைய பணத்திலேயே வாழ்ந்த, மக்களுடைய பணத்த திருடுன வி.எஸ். பாபு மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கிறாங்கன்னா, அங்க ஏதோ ஒரு சந்தேகம் உருவாகும் தானே. இத நம்ம கேட்க போறோம் அப்டின்னா, நீங்க திமுக, நீங்க அதிமுக, நீங்க நாம் தமிழர் அப்டின்னு நம்ம மேல பழிய தான் சுமத்துறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லங்க. நல்லா கவனிங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரொம்ப பெரிய ஒரு மார்ஜின்ல வி.எஸ். பாபு ஜெயிக்கிறாரு.
அதுதான் இங்க வந்து ஒரு சந்தேகம். இப்ப 14 இவிஎம் மிஷின்ல 5 மிஷின் ஒர்க் ஆகலன்னா, இங்க என்ன நடந்திருக்கு? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் வாயை தொறந்து பாஜகன்ற ஒரு கட்சியை இதுவரை எதிர்த்து பேசவே இல்ல. த்ரிஷா சம்பந்தப்பட்டு உதயநிதி பேசிட்டாருன்னு சொல்லி உதயநிதியை அவசர அவசரமா கைது பண்றாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு நாள். ஆனா, த்ரிஷா வீட்ல இருந்து விஜய வெளில வர சொல்லுங்கன்னு சொன்ன தமிழ்நாடுனுடைய பாஜக தலைவர் யார் நம்ம நயினார் நாகேந்திரன எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. அப்ப ஒரு சந்தேகம் வருது. பாஜகவுடைய நேரடி கைகூலியா இன்னைக்கு விஜய் இங்க இயங்குறாருன்ற ஒரு கேள்வி வருது. 2வது நல்லா கவனிங்க. இருக்கக்கூடிய எல்லா கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களையும் விலை பேசுறாங்க. இவங்க தான் பேசுறாங்க. அதுக்கு மிக முக்கியமான உதாரணம், ஆதாரம் யாருன்னு பார்த்தோம்னா வைகோ. ஏன்னா வைகோ தான் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. இந்த மாதிரி நாங்க தாவேக்கால ஒரு சில நபர்களை நாங்க பார்த்து பேசணும். விஜய் எல்லாம் பார்த்து பேசணும். விஜய் சொன்னாரு, இந்த மாதிரி உங்க 2 சட்டமன்ற உறுப்பினரையும் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நானே வந்து இடைத்தேர்தல்ல அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன். அவங்களுக்கு நான் மறுபடியும் அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி வைகோ தான் பதிவு பண்றாரு. இன்னைக்கு வைகோவுடைய கட்சியில இருந்த 2 நபர்கள், அதாவது திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல நின்னு போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி ஜூன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் தாவேகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைச்சரை வைகோ சந்திச்சதுக்கு அப்புறம், வைகோடைய மகன் துரை வைகோ சந்திச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து எங்களை டார்ச்சர் பண்றாங்க, எங்களை கட்டாயப்படுத்துறாங்க. இத்தனைக்கும் நாங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல இருந்து ஜெயிச்சிருக்கிறோம். அப்ப அடிப்படை உறுப்பினர் கார்டை நாங்க திமுகல வாங்கி, நாங்க திமுகவுடைய உறுப்பினரா இருந்துதான் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். இப்ப இந்த சூழல்ல வைகோ வந்து எங்களை ராஜினாமா பண்ண சொல்லி எங்களை வற்புறுத்துறாரு. இது ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு அவங்க நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். வைகோ இதுக்கு முன்னாடி சொன்னதையும் இன்னைக்கு இவங்க சொல்றதையும் நீங்க எடுத்து பாருங்க. இங்க தாவேக அரசாங்கம் குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இங்க இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சி சம்பந்தப்பட்ட சட்டமன்ற வேட்பாளர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை இவங்க வேலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான நபர் இந்த மானங்கட்ட புதுக்கோட்டை விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர்லாம் அதிமுகல எப்பேற்பட்ட இடத்துல இருந்தாரு. அவருக்கான மரியாதை இங்க இருந்தது. ஆனா இன்னைக்கு போயும் பர்வேஷோடைய காலடியை சுத்திக்கிட்டு அவர் காலை பிடிச்சுக்கிட்டு நமக்கு பதவி கிடைச்சிடாதா அப்படின்னு அவரு எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு போய் சுத்திட்டு இருக்காரு. புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மட்டும் கிடையாது, கரூர் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இன்னும் நிறைய நபர்கள் இருக்காங்க. ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களையே ஏமாத்தி மக்களுடைய ஓட்டுகளை வியாபாரமா மாத்தி அதை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. அதிமுக தலைமை சரியில்லைன்னு உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெரியலையா? சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியல, அப்படிதானே? நீங்க அவ்வளவு யோக்கியமானா இருந்தீங்கன்னா நீங்க அதிமுகவுல சீட்டு வாங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை எனக்கு பிடிக்கலங்க, நான் இங்கிருந்து விலகி நான் தாவேக்கால சேர நீ அப்ப சேர்ந்திருந்தா மக்கள் அதுக்கேத்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. நீ அதிமுகன்ற கட்சியை பயன்படுத்தி, அந்த கட்சியோட சின்னத்தை பயன்படுத்தி, அந்த கட்சியினுடைய சாதனையை பயன்படுத்தி நீங்க போய் தேர்தலில் போட்டியிட்டு நீங்க வெற்றி பெற்று இப்போ தேர்தல் அரசியல் களத்துல தாவேக்கா ஆட்சிக்கு வந்துருச்சு, இப்ப நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும், இல்லைன்னா அரசியல்ல காணாம போயிடுவோம்னு சொல்லி பயந்து தொடநடுங்கி போய் இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கத்தினுடைய ஏவல் நாய்களா அவங்க காலடியில எலும்பு துண்டுக்காக பிச்சை எடுத்துட்டு நிக்கிறீங்க. ஒட்டுமொத்தமான புதுக்கோட்டை மக்களையும் ஏமாத்தி நீங்க அங்க போய் நிக்கிறீங்க. இதுல திமுக செந்தில் பாலாஜி வந்து சதி பண்ணிட்டாரு, தாவேக்காவோட எம்எல்ஏ கிட்ட விலை பேசுறாருன்னு சொல்லி இங்க சில வழக்குகள் பதிவு போட்டு அது சம்பந்தப்பட்டு கிட்டத்தட்ட 14 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, இந்த சைடு நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அதை நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி நடவடிக்கை நீங்க இந்த பக்கம் எடுக்கணும் தானே? ஒருத்தன் தோத்துட்டாங்க, அப்படி ஒரு முயற்சியில அவன் ஈடுபடுறான்னு வச்சுக்கோங்க, அவன் ஈடுபட்டிருக்கானா அது நடக்கல, சரியா? அது தப்பு தான் அவன். ஆனா அந்த குற்றம் வந்து நடக்கல, குற்றம் செய்ய முற்பட்டிருக்கானுங்க, கைது பண்ணிட்டீங்க, வரவேற்கிறான், வாழ்த்துக்கள். ஆனா இங்க ஒருத்தன் குற்றத்தை பண்ணிட்டான், குற்றத்தை செஞ்சுட்டான், வெற்றிகரமா அந்த குற்றத்தை செஞ்சு முடிச்சுட்டான், அவனும் தப்பு தானே பண்றான். அப்ப முறையான விசாரணை குழு ஒண்ணு அமைச்சு இங்க குதிரை பேரம் அப்படிங்கிறது நடக்குதா இல்லையாங்கிற செக் பண்ணணுமா வேணாமா? செக் பண்ணிருக்கணும் தானே? ஏன் அந்த விஷயத்துக்குள்ள ஏன் யாருமே போக மாட்டோம்? இங்க பிரச்சனை என்னன்னா, கண்மூடித்தனமா விஜய் வந்தா நமக்கு மாற்றம் கொடுத்துருவாரு. என்ன மாற்றம் கொடுத்துருவாரு? சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு பட்ஜெட்டை பத்தி பேசுங்கடான்னா சிறுபிள்ளைத்தனமா விஜய் புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க.
விஜய் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உன்னைய புகழ்ந்து பேசுறதுல நீ என்ன நோட்ஸ் எடுக்குற எனக்கு புரிய மாட்டேங்குது. இத்தனைக்கும் பிதாமகன் விக்ரம் மாதிரி. இப்படியே எத்தன மணி நேரம்? 2, 3 மணி நேரம் சட்டமன்றம் நடக்குதுன்னா, 2, 3 மணி நேரம் வாய தொறக்காம இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா, மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற சந்தேகம் நமக்கு வருமா? வராதா? ஏங்க, நீ தனியா இருக்கும்போது உம்முன்னு உர்ருன்னு ஒரு கண்ணாடிய பார்த்துக்கிட்டு, ஒரு செவுத்த பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தா கூட, சரி ஓகே. அதுவே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டதுக்கான ஒரு அறிகுறி தான். சரி, அத கூட விட்டுருவோம். ஏன்னா தனியா இருக்க, தனிமையில இருக்க, ஏதோ யோசிக்கிறேன்னு போயிரலாம். உன்ன சுத்தி 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பத்திரிக்கையாளர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க அரசு அதிகாரிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவ்ளோ பேர் இருக்கும்போது, நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தன்னா, உன்னைய நாங்க என்னன்னு சொல்றது? முதலமைச்சர்ன்னு சொல்லணுமா? இல்ல வேற ஏதாவது சொல்லணுமா? எனக்கு புரியல. எதுவும் மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தா, தயவு செஞ்சு கீழ்ப்பாக்கத்துக்கு முதலமைச்சர கூட்டிட்டு போயி, அவருக்கு ஏதாவது பண்ணுங்க. பாவத்த எங்களுக்கு பார்க்கும்போது, என்னடா ஓட்டு போட்டு முதலமைச்சர உட்கார வச்சிருக்கோம். சட்டமன்றத்தில மாஸா பேசுவாருன்னு பார்த்தோம்னா, பிளாஸ்ட்டா பேசுவாருன்னு பார்த்தோம்னா, இப்படி வேஸ்ட்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்ற மாரி தான் எங்களுக்கு நெனைக்க தோணுது. அப்படிதான் சொல்லவும் தோணுது எனக்கு. நீங்க பிளாஸ்ட் ஃபெல்லோ இல்ல. வேஸ்ட் ஃபெல்லோ. இங்க கர்நாடகா மேகதாது அணை கட்டப் போறோன்ட்டான். அத பத்தி பேச மாட்றீங்க. விவசாயிகள் தண்ணீருக்காக போராட்டம் பண்றாங்க. அத பத்தி பேச மாட்றீங்க. விவசாயிகள் நீங்க வந்து கடன தள்ளுபடி பண்ணுவேன்னீங்க. அத பண்ணல. இன்னைக்கு அவங்க போராடுறாங்க. போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போன மாரி நடிச்சு போராட்டம் பண்றாங்க. சாட்டையால தண்ணிய அடிச்சு தன் உடம்ப வருத்திக்கிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குமே இது பண்ண மாட்றீங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தாவேக அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்குன்னா, யாருக்காவது சந்தேகம் வரும் தானே. இவிஎம் மிஷின் அங்க கோளாறாம். எலக்ஷன் கமிஷனே சொல்றாங்க. 14 இவிஎம் மிஷின்ல 5 மிஷின் கோளாறுன்னு அவங்க சைடுல இருந்து வருது. இந்த சைடு பார்த்தோம்னா, விஎஸ் பாபு மாதிரியான மக்கள் விரோத நபர் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. மக்களுக்கு எதிரான நபர் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. இந்த சைடு திரும்பி பார்த்தோம்னா, வைகோ ஆதாரம் குடுக்குறாரு. வாக்குமூலம் குடுக்குறாரு. விஜய் வந்தாரு. இந்த மாரி சட்டமன்ற உறுப்பினர் விலக சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப சொல்றாங்க, ஜூன் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வைகோவோட நடவடிக்கை மாறிடுச்சு. அவங்கலாம் விலை போயிட்டாங்கன்னு சொல்லி அவரு பதிவு பண்றாரு. அப்ப இங்க குதிரை பேரம் அப்பட்டமா நடந்திருக்கு. இங்க ஏதோ தேர்தல் ஆணையத்துல ஏதோ முறைகேடு நடந்திருக்கு. வாக்கு எண்ணிக்கையில ஏதோ முறைகேடு நடந்திருக்கு. இன்னைக்கு கொளத்தூர்ல மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் மறு ஆய்வு நம்ம உட்படுத்தணும்னு சொன்னதுனால, நம்ம வந்து இப்பதான் தெரியுது நமக்கு. 5 இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகல. 15, 14ல 5 ஒர்க் ஆகலன்னு இப்ப தெரியுது. அப்ப தமிழ்நாடு முழுவதும் இவிஎம் மிஷின செக் பண்ணோம்னா, இங்க மிகப்பெரிய ரிசல்ட்டே இங்க மாறும். இங்க வேற ஏதோ குளறுபடி நடந்திருக்கு. தாவேக அரசாங்கம் ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்ப சொல்றேன். இத நான் பேசுறதுனால நீ என் மேல நடவடிக்கை எடுப்பன்னா, எடுத்துக்க. ஆனா அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நடந்த எல்லா இவிஎம் மிஷினும், எந்தெந்த இவிஎம் மிஷின்லாம் வாக்குப்பதிவு செய்யப்படுதோ, அந்த அனைத்து இவிஎம் மிஷினையும், அனைத்து வாக்குச்சாவடியிலயும் மறுபடியும் ஆய்வு நடத்தணும். எல்லா இவிஎம் மிஷினும் முறையாக தான் இயங்குனுச்சா அப்படின்னு நமக்கு தெரிய வரணும். ஏன்னா, இது மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். மக்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். மக்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒண்ணும் லேசுப்பட்ட காரியம் இல்ல. ஒரு நாள் நம்ம போய் நின்னு ஓட்டு போட்டு வரோம். சும்மா போட்டு வரோம். ஒரு ஆட்சி மாறுனா இங்க எதுவும் மாறிடாதா? நமக்கு எதுவும் நல்லது நடந்துராதா? அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறது இல்ல? இது நம்பிக்கை துரோகம் இல்ல? அப்போ எலக்ஷன் கமிஷன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இவிஎம் மிஷினும் மறுபடியும் மறு ஆய்வு செய்யணும். இன்னைக்கு கொளத்தூர்ல 5 இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகலன்னா, நெனச்சு பாருங்க. ஒரு தொகுதிக்கு 5 இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகலன்னா, 234 தொகுதிக்கு எத்தன இவிஎம் மிஷின் வேலை செய்யாம போயிருக்கும்? அப்ப எத்தன ஓட்டு எண்ணிக்கை அங்க மாறுபட்டிருக்கும்? அப்ப எத்தன சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வெற்றி செல்லாம போயிருக்கும்? நெனச்சு பாருங்க. மக்கள் முடிவெடுங்க. இந்த இடத்துல, இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் அனைத்து கட்சியும் ஒண்ணு சேர்ந்து ஒருமித்த கருத்துல நம்ம நிக்கணும். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.